அம்மாவுக்கு மிரட்டல், அம்மாவிடம் கெஞ்சல், புத்திமதி சொல்றது, இந்த மாதிரி இடத்துல நீ வந்து கொடுத்தா பிரச்சனை தீராது. அடுத்ததா 3 நாள் வரவில்லை என்றான் வழக்கம் போல. நான் உடனே நான் போக முடியுமா இல்ல முடியாத வந்துருமா உனக்கு ஒண்ணா வரும் 3 நாள்ல ஏதோ நடக்குமா நடக்கவா என்ன ஆகும்? இதையே தேவையான நடவடிக்கை எடுக்கணுமா? என்ன தேவைங்க என்ன கண்டுபிடிச்சிக்கிறீங்க? நாங்க இந்த இடத்துல இருக்கோம், அரசாங்கத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறோம், முறையா மனு கொடுக்கிறோம், முறையா போராட்டம் பண்றோம். ஆனால் எங்களோடு நேருக்கு நேராக இருந்து எங்கள் சொந்தம் எழுந்திருக்கிற கோரிக்கை மீது நாங்கள் கேட்கிற கேள்விக்கும் நாங்கள் எழுந்திருக்கிற கோரிக்கைக்கும் பதில் சொல்ல தைரியம் இல்லாத போராட்டமான பயங்கரமான கடந்த ஒரே காலமாக தலைவராக ஓடி கொண்டிருப்பது நாங்கள் கிடையாது. இதுவும் இருக்கிற எங்களை பார்த்து சொல்ல நாங்கள் தலைமையா சமூகம் சென்றோம். எல்ஐசி கம்பெனிலேயே லேபர் டிபார்ட்மெண்ட் சம்மனத்தை ஒரே கம்பெனியில் தான் சம்மன் தெரியுமா? கோர்ட் நோட்டீஸ், இந்த கைதிக்கு குற்றவாளியை நோட்டீஸ் எடுத்து ஒரே வந்து சேரலாம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ், அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிறாங்க. முன்னே தலைவராக முன்னும் முன்தான் கைது வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு சம்மன் கூட நாங்களும் முன்னாடி சொல்லிருக்கு. நீ வரலன்னா 3 நாள் அவர் முடியாது. யாரு? நம்ம சோழர்கள் இணை ஆணையர் அவர் நோட்டீஸ் எடுக்கிறார். 18ஆம் தேதிக்கு வரவில்லை என்றால் அவ்வளவுதான் அப்படியே வச்சுக்கிறார். நீ முடிவெடுக்கிறார், நீ 3 நாள் படித்தவனா அவ்வளவுதான். யார் அவ்வளவு படிக்கணும் பார்ப்போம். நாங்க எங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான. நாங்க வந்து உங்க நாட்டினுடைய அரசாங்கத்துடைய இலக்காக நாங்கள் முற்றிலும் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துகிற போது உனக்கு விட்டுவங்க உலகம் முழுவதும் தெரியும் மோட்டாசியுடைய போராளிகள் எவ்வளவு செல்வாக்கு கொடுக்க வேண்டும். நீ அதெல்லாம் மறந்துட்டு யூனியன்ல மோதல் தொழிலாளிகள் மோதல்லாம் யாருக்கு கிடையாது. இந்த பிரச்சனை சும்மா தீட்டி பார்த்தோம். ஆனால் நீங்கள் படிப்படியாக எங்களோட மோதல கோட்டையை திறந்து கையாள காரணம் எங்கள் அடுத்த நடவடிக்கைகள் உலகம் சிறப்பு பொருளாதாரத்துக்குள்ளே சாதினாவுடைய கம்பெனியில் அந்த போராளிகள் உங்களுக்கு ஆதரவாக அடுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சும்மா மாட்டோம். நாங்கள் சும்மா அந்த வரையிலும் சர்ச்சைக்குள்ளே தீர்மானம் வேணாம். இப்ப சண்டை இல்லாம இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே உங்களை போன்ற இந்த உரிமைக்காக போராடிய சுகுணா போன்ற பெண் போராடிய அந்த ஆளுக்குள்ளே எந்திரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த வட்டி வச்சோம்னா அந்த வட்டி மிகப்பெரிய தீவிரம் மாறிடும். ஏதோ ஒரு நிறுவனத்துக்குள்ள ஒரு பிரச்சனை சும்மா முடிச்சு நான் நினைக்கிறோம். ஆனால் எங்கள் பொறுமையை, அமைதியை, சமாதானத்தை, சாத்வீகத்தை நாங்கள் வைத்திருக்கிற நியாயத்தின் மீது நியாயமான முறையில் தீர்வு வருவதற்கு நீங்கள் நேரம் காலதாமதம் செய்தால் உங்களுடைய கடைசி தேதி நாங்கள் வைக்கிற தேதி 18. நீங்கள் வைக்கிறது நாங்கள் வைக்கிறோம் 18. 18ஆம் தேதி வைக்கிறோம்னா நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அதே நடவடிக்கையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களை அழிப்பது முடிவெடுத்தா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். எந்த ஜீவராசியும் தான் அழிந்து கொள்ள விரும்பாது, எந்த சங்கமும் தன்னை அழித்துக் கொள்ள விரும்பாது, எந்த போராட்டத்தை அழித்துக் கொள்ள விரும்பாட்டான். ஆகவே எங்கள் மீது காப்பாற்றுவதற்கு விரும்பினார், எங்களோடு மோத விரும்பினார் 18ஆம் தேதி வந்து சமாதானமா முடிக்கிறோம். எங்களோட ஒப்பந்தத்துக்கு வரணும். இப்ப வந்து வைகாசிவ சமூகத்துடைய விவகாரிகள் இங்க உள்ளாங்க பலவர்களா நேரடியாக மறைமுகமாக பலவர்களாம் வேற ஒரு காலத்தை நம்ம சுத்திக்கிறோம். நீங்க நினைக்கலாம் ஆனா இல்ல நீங்க என்ன உருவாக்கணும்னு தெரியும். ஆகவே 18 உங்களுக்கு நான் வைத்திருக்கிற கடைசி கெடு 18ஆம் தேதி என்று உங்களோட கோரிக்கை மீது ஒரு நியாயமான ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும். 2500 ரூபாய் 2000 ரூபாய் 1000 ரூபாய் 1050 ரூபாய் யாருக்கு வரணும்? நீங்க ஹோட்டல்ல தண்ணி அடிக்கிறீங்க, அந்த தண்ணி அடிக்கிற காசு கூட அதான் மாவட்ட சொன்னாரா? நீங்க குடும்பம் ஹெச்ஆர் ஐயாறு அவர் உள்ள இருக்கக்கூடிய சீனியர் ஹெச்ஆர் அவர் ஆசியாவுக்கு சைடு அதான் இதெல்லாம் சேர்ந்து பண்ற கூத்தடிக்கிற சம்பளமா கிடையாது. நீங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட், நீ கொடுக்கக்கூடிய இன்கிரிமெண்ட் இதுவே சம்பளமாகி இந்த பணத்தை நான் வந்து வீடு கட்டணும், வாடகை போட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், சாப்பிடணும், எங்க பெற்ற வச்ச அம்மாவுக்கு மிச்சம் பண்ணி நான் அனுப்பணும். எப்படி முடியும்? நாங்கள் மனுஷன் தானே. நாங்கள் சொத்தை 5 போட வேணாவா? நாங்கள் பைக் வச்சுருந்த பெட்ரோல் போட வேணாவா? நாங்கள் வயசுக்குரிய கண்ணாடி போட்டு சுத்த வேணாவா? எங்க பசங்க சாம்ராஜ்யமா இருக்கக்கூடிய வயசான ஆனா எல்லாரும் போலாம். நீ கொடுக்குற காசை வச்சு என்ன பண்ண முடியும்? மிச்சம் பண்ணி கடைசியில சீட்டு வாங்க முடியாது. நீ கொடுக்குற காசுல என்ன பண்ண முடியும்? ஆகவே நோக்கியா சீமென்ஸ் இப்ப ஏரியாவில் நோக்கியாவில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி போன